இன்றைய பதிவில் எந்த விரலில் தங்க மோதிரம் அணியும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். தங்க மோதிரம் அணிவது மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமியின் அருளையும் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. இந்த மோதிரத்தை ஒவ்வொரு விரலில் அணிவதன் மூலம் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு உண்டாகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. முதலில் கட்டை விரல். இது சுக்கிரனை குறிக்கும். கட்டை விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை தராது. கட்டை விரல் சுக்கிரன் கிரகத்துடன் தொடர்புடையது. எங்கு தங்கம் அணிவது சில நேரங்களில் சுக்கிரனின் நல்ல பலன்களை குறைக்கலாம். அடுத்ததாக ஆட்காட்டி விரல். இது குரு பகவானை குறிப்பது, அதாவது வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது. இந்த விரலில் தங்க மோதிரம் அணிவது மிகவும் அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகிறது. குரு பகவான் செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி. அதுபோல நடுவிரலானது சனி பகவானை குறிக்கும். நடுவிரலில் தங்க மோதிரம் அணிவது ஒரு சிலரால் விரும்பப்படுவது இல்லை. ஏனெனில் சனி பகவான் சில சமயங்களில் தடைகள், தாமதங்கள் மற்றும் சவால்களை கொடுக்கக்கூடியவர். அடுத்ததாக மோதிர விரல். இது சூரிய பகவானை குறிப்பது. இந்த விரலில் தங்கம் அணிவது மிகவும் நல்லது. சூரியன் ஆரோக்கியம், உயிர் சக்தி மற்றும் ஆற்றலுக்கு அதிபதி. இந்த விரலில் தங்கம் அணிவதன் மூலம் உடல் நலமானது மேம்படும். அடுத்ததாக சுண்டு விரல். இது புதன் பகவானை குறிப்பது, புதன் கிரகத்துடன் தொடர்புடையது. இந்த விரலில் தங்கம் அணிவது பெண்களுக்கு நல்ல பலன்களை தரும். புதன் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனம் மற்றும் வணிகத்திற்கு அதிபதி.